பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கல்வாரியின் நிழல், The Shadow of Calvary. கல்வாரி என்பது தேவன் உலகத்துக்கு செலுத்திய ஒரு பெரிய பலி. பாவ மன்னிப்புக்காக பரலோகம் கொடுத்த மிகப்பெரிய விலை கல்வாரி. அதை திருப்பி செய்ய முடியாது, திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் கல்வாரி இருக்க முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் கல்வாரி என்ற ஒரு அனுபவம் உண்டு. நாம் எல்லாம் அந்த அனுபவத்தினாலே தப்பி பிழைத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கெத்சேமனே உண்டு, நாம் தனித்து ஜெபம் பண்ணுகிற வேளை உண்டு. ஆனால் கல்வாரி என்பது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. ஏனென்றால் அது பாவத்துக்காக சிந்தப்பட்ட பரிசுத்தமான இரத்தமாகிய பலி. அது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற முடியாது. அந்த பலியினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கல்வாரியினுடைய நிழல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும். எப்படி என்றால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. பிலிப்பியர் 3:10. அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி போதும். பரிசுத்த பவுல் சொல்கிறார், தேவனை அறிய வேண்டுமென்றால், அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு ஒரு அனுபவம் வேண்டும். அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம். அவருடைய மரணம் கல்வாரியில். அதற்கு ஒப்பான இன்னொரு மரணம் இருக்கிறது. அதுதான் கல்வாரியின் நிழல், மரணத்துக்கு ஒப்பான மரணம். அது என்ன? கிறிஸ்துவுக்காக நாம் அனுபவிக்கிற பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், சங்கடங்கள், இவை எல்லாமே கல்வாரியின் நிழல். இந்த கல்வாரியின் நிழல் இல்லாமல், இந்த கல்வாரியின் நிழலில் ஒரு மனிதன் வராமல் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. இந்த கல்வாரி நிழலை நாம் உலகத்தில் உண்டாக்கி கொண்டே போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்மை சுற்றிலுமாய் இருக்கிற ஜனங்கள் நம்மிடத்தில் இந்த கல்வாரியின் நிழலை பார்க்க வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திற்காக ஒரு பலி செலுத்துகிற வாழ்க்கை வேண்டும். இதோ நான் என்னை பாரபலியாய் வார்க்கிறேன் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறாரே, அது கல்வாரிக்கு நிழல். கல்வாரியின் நிழலிலே பரிசுத்த பவுல் நடந்து போகிறார். பிரியமானவர்களே, இன்று காலையில் நான் 4 பேருடைய 3 ஆவிக்குரிய பிரசங்கத்தையும் ஒரு ஆன்மீக பிரசங்கத்தையும் காலையில் கொஞ்ச நேரம் நான் கேட்டேன். 3 ஆவிக்குரிய பிரசங்கியாரில் 2 சகோதரர்கள், ஒரு சகோதரி பேசும்போதெல்லாம் கடவுளுடைய நோக்கம் நம்மை ஆசீர்வதிப்பது என்று சொல்லி, கடவுள் என்ன செய்வார், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். சொல்லும்போது, இயேசுவே இவளை ஆசீர்வதியும் என்று நான் கட்டளையிடுகிறேன் என்று சொன்னார். அதன் பிறகு ஆன்மீக பிரசங்கத்துக்கு போனேன். சங்கராச்சாரியார் பேசிக்கொண்டிருந்தார். அதையும் கேட்டேன், இவர் என்ன சொல்லுகிறார் என்று. நானுமே கவைக்கு உதவாத கதைகள், இந்த நாளையை நான் தள்ளிவிட்டு எப்போதும் எனக்கு கரம் கொடுக்கிற என் வேத புத்தகத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு சொல்லப்படுகிற பிரசங்கங்கள் பாடுகள் இல்லாத வாழ்க்கை, பாடுகள் இல்லாத வாழ்க்கை.
நான் அடிக்கடி சொல்வேன், இன்றைக்கு எதுவுமே இல்லாததை தான் மனிதன் விரும்புகிறான். சுகர்லெஸ் காஃபி, சர்க்கரை இல்லாத காஃபி, சீட்லெஸ் கிரேப்ஸ், விதையில்லாத திராட்சைகள், ஃபேட்லெஸ் ஃபுட், கொழுப்பு இல்லாத சாப்பாடு, காட்லெஸ் சர்ச், கடவுள் இல்லாத சபை, பாடுகள் இல்லாத வாழ்க்கை. மனிதனுடைய விருப்பம் அப்படி. பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும். அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவுக்குள் பக்தியாய் நடக்க நீங்கள் மனதாய் இருக்கிறீர்களா? நான் திருமணத்தை உங்களை கேட்டது போல் கேட்கிறேன். அருகில் இருக்கிற இவரை நீங்கள் பற்றிக்கொள்ள மனதாய் இருக்கிறீர்களா என்று கேட்கும்போது பதில் சொன்னீர்கள் அல்லவா? அதுபோல் இப்போது கேட்கிறேன், நீங்கள் அப்படி பதில் சொல்லித்தான் மாட்டிக்கொண்டுங்கிறீர்களா? பரவாயில்லை. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை பக்தியோடு அவரை பின்பற்ற மனதாய் இருக்கிறீர்களா? இப்போது வசனத்தை முடியுங்கள். மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். யாவரும் துன்பப்படுவார்கள். சரிதான், ரெண்டுமே அப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறீர்களா? சரிதான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அதாவது சிலுவையின் நிழலிலே தான் நடக்க வேண்டும். மரணத்துக்கு ஒப்பான மரணத்தின் பாதையிலே தான் கிறிஸ்தவன் நடக்க வேண்டும். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே சமயத்தில் நம்முடைய அழைப்பு மரணத்துக்கு ஒப்பான மரணத்தின் வழியாய் கடந்து போக வேண்டும் என்பதை நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவன் என்றால் யார் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படி ஒரு படப்பிடிப்பை நமக்கு தருகிறது. கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவை பெற்றிருக்க. பிரியமானவர்களே, நம்மில் நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக அடைந்திருக்கிறீர்களா? இப்பொழுது இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? அப்படியானால் கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது பாவத்தை மாத்திரம் அல்ல. அருமையானவர்களே, நல்ல சாப்பாடு வீட்டில் இருக்கும். சாப்பாடு வாசனை உங்களை சமையல் அறைக்கு அல்லது டைனிங் ஹாலுக்கு உங்களை இழுக்கும். ஆனால் அன்றைக்கு உபவாச நாள். நீங்கள் எவ்வளவு அருமையான சாப்பாடாக இருந்தால் தள்ளிவிட்டு நீங்கள் ஜெப அறைக்குள் பிரவேசிக்கிறீர்கள். உங்களுடைய பசி, உங்களுடைய சாப்பிட வேண்டும் என்ற ஆசையை சிலுவையில் அறைந்துதான் நீங்கள் போகிறீர்கள். அதுபோல எத்தனையோ உரிமைகளை, எத்தனையோ தகுதிகளை நாம் சிலுவையில் அறைகிறோம். அவைகளெல்லாம் அனுபவிக்க நமக்கு உரிமை உண்டு. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக அவைகளை விட்டு விடுகிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரிய, நீங்கள் அனுபவிக்க எத்தனையோ சிலாக்கியங்கள், எத்தனையோ தகுதிகள், எத்தனையோ உரிமைகள் உங்களுக்கு இருந்தும் என் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தமாக இது எனக்கு வேண்டாம், இதை நான் அனுபவிக்க மாட்டேன் என்று கர்த்தருக்காக நீங்கள் விட்டு விடுவதுதான் கல்வாரியின் நிழல். அதுதான் மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணம். அதுதான் சிலுவையில் நம்முடைய ஆசை இச்சைகளை அடிப்பது. இப்படி நாம் சிலுவையில் நம்மை அறைந்திருக்கிறோமே, அதுதான் கல்வாரியுடைய நிழலாக இருக்கிறது. அருமையான பிள்ளை, ஆண்டவருக்காக எந்த ஒரு தியாகமும் செய்யாமல் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அருமையான பிள்ளை, நீங்கள் ஆண்டவருக்காக ஒன்று செய்யாமல் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்காக கண்ணீர், இரத்தம், வேர்வை இது சிந்தப்படுமானால் நீங்கள் கல்வாரியின் நிழலிலே நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஆகவே இந்த காலை வேளையில் சிலுவை பாதையை சொல்லும்போது எந்த சிலுவையை? உங்கள் சிலுவையை. அது என்ன சிலுவை? ஆண்டவராகிய இயேசு எடுத்து சென்ற எல்டோரா பாதையிலே அவர் நடந்து சென்றாரே, அந்த சிலுவை பாதை அல்ல. அதிலே நான் நடக்க மாட்டோம்.
அது ஆண்டவர் மாத்திரம் நடக்க வேண்டிய நடந்து தீர்த்த ஒரு பாதை. நமக்கு ஒரு சிலுவை பாதை. அது என்ன? மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மத்தேயு 10:38ஆம் வசனம் நமக்குரிய சிலுவை பாதையை சொல்லுகிறது. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இது நம்முடைய சிலுவையை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய சிலுவை என்ன? இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக நாம் சந்திக்கிற எதிர்ப்பு, அவன் நாமத்தின் நிமித்தமாக நமக்கு ஏற்படும் இழப்புகள், அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் வடிக்கின்ற கண்ணீர், அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நாம் சிந்துகிற இரத்தம், இவை எல்லாமே நம்முடைய சிலுவையாக இருக்கிறது. இப்படி ஒரு சிலுவையை சுமக்காதவன், ஆண்டவருக்காக ஒரு நஷ்டம் அடையாதவன், ஆண்டவருக்காக மனபாரம் அடையாதவன், ஆண்டவருக்காக எந்த ஒரு துயரத்தை சந்திக்காதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆகவே தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்குரியவன் அல்ல. பிரியமானவர்களே, நாம் காணிக்கை கொடுத்திருக்கலாம், சபைக்கு வந்திருக்கலாம், எத்தனையோ கூட்டங்களுடைய பங்கு பெறலாம். அவைகளை கர்த்தர் கணக்கில் எடுக்க மாட்டார். முதல் கணக்கு, ஆண்டவருக்காக நீங்கள் சுமந்த சிலுவை என்ன? ஆண்டவருக்காக நீங்கள் பட்ட பாடுகள் என்ன? அன்றையும் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் ரேடியோக்களிலோ வானொலியிலோ கேட்ட செய்திக்கு நேர் மாறாக என்னுடைய செய்தி இருக்கும். நேற்று ராத்திரி ஒரு சகோதரி சொன்னார்கள், நாங்கள் குறிப்பிட்ட ஒரு அசம்பிளி சபைக்கு போகிறோம், சென்னையிலே கூட்டமோ மிக அதிகம், ஒவ்வொரு ஆராதனையும் நிரம்பி வழிகிறது. ஆனாலும் எங்கள் மனம் வேலூர் அசம்பிளி சபையினுடைய பிரசங்க மேடையை நோக்கி இருக்கிறது. நான் சொன்னேன், என்னை போல அங்கேயும் பிரசங்கம் இருக்குமானால் கூட்டம் குறைந்துவிடும் என்று. இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம்தான் கூட்டமே தவிர வேத சத்தியத்துக்கு குறைவாய் இருக்கும்போது வாஞ்சையோடு வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்தின் மீது தாகமுள்ளவர்களாக இந்த கட்டடத்துக்குள்ள வருகிற உங்களை நாங்கள் பாக்கியவதி என்று சொல்லுகிறோம். அருமையானவர்களை, எல்லாரையும் விட நான் தான் உயர்ந்த சத்தியத்தை பேசுகிறேன் அல்ல, எல்லாரையும் விட ஒரு வித்தியாசமாக என்னை நடத்துகிற என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சிலுவை பாதை, அதாவது நம்முடைய சிலுவை பாதை தொடங்கும் போது ஆரம்பம் விளங்கவில்லை. ஞானஸ்நானம் பெற்று சந்தோஷமாக வாழ்க்கையை துவக்குகிறோம். பிரச்சனைகள் சந்திக்கின்றன, நமக்கு விளங்கவில்லை. என்ன திடீரென்று பிரச்சனை வருகிறது, நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத நிலைமை வந்தவுடனேயே கிறிஸ்தவ வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படுகிற பிரச்சனையை நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்ற உடனேயே அபவுட் டர்ன், இந்த பாதையில் இனி போக வேண்டாம், எனக்கு விளங்கவில்லை, எனக்கு இது புரியவில்லை, நான் திரும்ப போகிறேன் என்று அநேக பின்மாற்றம் அடைகிறார்கள். நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அருமையானவர்களே. அது ஏன் பின்னோக்கி போனோம் விளங்கவில்லை. ஒரு பக்தன் சொன்னார், when you don't understand Christ, you stand under Christ. எப்பொழுது இயேசுவுடைய வழிகள் உனக்கு புரியவில்லையோ அப்போது அவருக்கு கீழ்ப்படிந்து விடு என்றுதான். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்வதை கவனியுங்கள். உபாகமம் 29:29 இவ்விதமாக சொல்லுகிறது. உபாகமம் 29:29 மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். மறைவானவைகள் கர்த்தருடையவைகள். அநேக காரியங்கள் விளங்கவில்லை, மறைவானதை வெளிப்படுத்தும். அடுத்த மாதம் என்ன நடக்கும் சொல்லும் ஆண்டவரே, எனக்கு அடுத்த மாதம் குழந்தை பிறக்கப் போகிறது, அது ஆணா பெண்ணா நீங்கள் சொல்லும் ஆண்டவரே. அங்கே ஆஸ்பத்திரியிலே சொல்ல மாட்டார்கள், நீர் சொல்லும் ஆண்டவரே. என் தேவனே, உங்கள் சிநேகிதனுக்கு ஒன்றை சொல்லாமல் நீ செய்ய மாட்டேன்னு சொல்கிறீரே, இந்த ரகசியத்தை சொல்லும். தேவன் சொல்ல மாட்டார்.
மறைவானவை கர்த்தருடையவைகள். இன்றைக்கு மறைவானதை அறிய வேண்டும் என்று மனிதன் துடிக்கிறான். அடுத்த மாதம் என்ன நடக்கும், வருஷத்து கடைசியிலே என்ன நடக்கும், இவைகளை அறிந்து கொள்வதற்கு மனிதன் துடிக்கிறான். மறைவாக வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் விசுவாசத்துக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே விளங்கவில்லை என்பதற்காக பதறி போய்விடாதீர்கள், புரியவில்லை என்பதற்காக பதைபதித்து போய்விடாதீர்கள். தொடர்ந்து நடங்கள். கர்த்தர் காலத்திலே எல்லாவற்றையும் விளக்கி சொல்வார். ஆதியாகமம் 22 அதிகாரம் 2 வசனம். அப்பொழுது அவர், உன் ஏக புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமுக்கு இது விளங்கவில்லை. இந்த அருமையாக தேவன் கொடுத்த குழந்தை இப்போது பலியிடு என்று சொல்லுகிறாரே, அது அவனுக்கு புரியவில்லை. எவ்வளவு காலம் காத்திருந்து எவ்வளவு மன்றாடி இந்த அருமையான குழந்தையை கர்த்தர் நமக்கு தந்தார். இந்த குழந்தையை இப்போது பலியிடு, விளங்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகள் வழிகள் புரியவில்லை. ஆனாலும் ஆண்டவரே ஏன் இப்படி சொல்கிறீர், நான் செய்ய மாட்டேன், நான் பலியிட மாட்டேன். ஏன் பலியிட மாட்டாய்? எதற்காக அந்த குழந்தையை தந்தேன்? ஊர் பட்டணத்தில் இருந்த என்னை ஏன் வெளியே அழைத்தேன்? ஏன் இந்த வனாந்தர மார்க்கமாய் கொண்டு வந்தேன்? நீர் தானே சொன்னீர் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை என்று சொல்லி, இப்பொழுது வாக்குத்தத்தின் பிள்ளையை சிதைக்க சொல்கிறீரே, நான் செய்ய மாட்டேன். நீ செய்துதான் தீர வேண்டும். செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டாய்? கொலை செய்யாதிருப்பாயாக என்று நீரே சொல்லி இருக்கிறேன். உம்முடைய வேதம் சொல்லுகிறது கொலை செய்யாதிருப்பாயாக என்று. மனசாட்சியிலே ஆண்டவர் எழுதியிருக்கிறார் அல்லவா, காயினுக்கு கொலை செய்யக்கூடாது என்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு மனசாட்சியிலே எழுதியிருக்கிற பிரமாணம் கொலை செய்யாதிருப்பாயாக. ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீயாக எழுந்து கொலை செய்தால் அது கொலை, நான் சொல்லி நீ செய்தால் அது பலி. இல்லை, நான் செய்ய மாட்டேன். இப்படியெல்லாம் தர்க்கம் செய்யலாமே, இதையெல்லாம் அவன் செய்யவில்லை. அடியேன் இதோ அடியேன். He was very submissive to the Lord. தேவனுக்கு அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருந்தான். அவனுக்கு அது புரியவில்லை. ஆனாலும் இந்த ஈசாக்கை தந்த தேவன் பேசுகிறார், நான் கீழ்ப்படிவதை தவிர வேறு வழி இல்லை என்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். பிரியமானவர்களே, யோபுக்கு 10 பிள்ளைகளை இழக்கிற ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ளே போகும்படியான ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். யோபுக்கு ஆபிரகாமை போல பிரச்சனை இல்லை. திடீரென்று 10 பிள்ளைகள் இறந்து போனார்கள். 10 பிள்ளைகளை பலி கொடு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பிள்ளைகளை பலி கொடுக்கவா வேண்டாமா என்று யோபுவிடத்தில் கர்த்தர் கேட்கவில்லை. ஆபிரகாமை பார்த்து பலியிடு என்று சொல்லுகிறார். பலியிட மாட்டேன் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. யோபுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பமே இல்லை. he had no choice at all. அவன் அப்படி சம்பவத்தை சந்திக்க வேண்டும். ஆபிரகாம் அப்படி அல்ல, முடியாது என்று சொல்ல உரிமை உண்டு. ஈசாக்கை பலியிட மாட்டேன் என்று சொல்லி நின்றுவிட உரிமை உண்டு. அவன் அப்படி செய்யாதபடி, நீ சொல்கிறபடியே நான் பலியிடுகிறேன் என்று விளங்காவிட்டாலும் அவன் ஒப்பு கொடுத்தான். யோபுவை விட கஷ்டமான பிரச்சனை. யோபுவுக்கு 10 பிள்ளைகள், இது ஒரு பிள்ளை என்று கணக்கு போடாதீர்கள். இந்த மென்டல் ஆகனி, எவ்வளவு பாரம்! அதுதான் சிலுவையின் நிழல். நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் மாத்திரம் அல்ல, how much the mental agony we pass through. எவ்வளவு மன வியாகுலத்தின் மத்தியிலே நடக்கிறோம். என் அருமையான தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை பட்டயங்கள் ஊடுருவி போகின்றன. எத்தனை ஏளனம், பரிகாசம்!
மனதிலே மிகுந்த பாரத்தோடு இருக்கிறீர்கள். ஆம் என் அருமையான பிள்ளையே, அப்படித்தான் ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ளே ஒரு பட்டயம் ஊடுருவி போயிற்று. ஏன் இப்படி ஆயிற்று? லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்றார். இப்போது ஒரு யோபுவையும் ஆபிரகாமையும் சோதிக்க, சுளகினாலே புடைப்பது போல அவனுடைய மனம் புடைக்கப்படுகிறது, யோபுடைய உள்ளம் தகனிக்கப்படுகிறது. இது சாத்தானுடைய சோதனை. இந்த சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏனென்றால் பேதுரு மூலமாக, புதிய ஏற்பாட்டின் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், பேதுருவை சுளகினால் புடைப்பது போல அவனை துன்பப்படுத்த, வருத்தப்படுத்த சாத்தான் உத்தரவு பெற்றான். அப்படியானால் அந்த உத்தரவை அவனுக்கு கொடுத்தது யார்? கர்த்தர் என்று தெரியும். யார் கொடுத்தார்? ஆகவே அவர் சொல்கிறார், என் பிதா சாத்தானுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார், பேதுருவே உன்னை சுளகினாலே புடைப்பது போல. என் பிதாவின் சித்தத்துக்கு மாறாக நான் இருக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்கிறேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிதாவின் சித்தத்தை குமாரன் எதிர்ப்பது இல்லை. உன்னை சுளகினாலே புடைப்பது போல புடைப்பதற்கு அவன் உத்தரவு வாங்கி கொண்டான். முரத்தினாலே புடைப்பது போல உன்னை புடைப்பதற்கு அவன் உத்தரவு வாங்கி கொண்டான். நானும் உன்னை விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி என் பிதாவை நோக்கி நான் ஜெபம் பண்ணுவேன், அப்போது நீ பூரணமாய் விளங்குவாய் என்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு வரும் சோதனைகளை இயேசு தடுத்து நிறுத்துகிறதில்லை. இப்பொழுது தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக அவைகளை சம்மதிக்கிறவராகவே இருக்கிறார். எனக்கு சோதனைகளை வரக்கூடாது என்று நான் கேட்க முடியாது. சோதனைகள் வரும். யோபு சொல்லுகிறான், யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், நான் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் என்னை சோதித்த பிறகு யோபு சொல்லவில்லை நான் மண்ணாய் போவேன் என்று சொல்லவில்லை. அவன் என்ன சொல்லுகிறான்? நான் பொன்னாக விளங்குவேன். அவனில் பொன்னாக விளங்குவது எது? அவனுடைய விசுவாசம். அப்படியான விசுவாசம் பொன்னாக விளங்குமானால் நாம் யாராக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பொற்கோயிலாக இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் பொற்கோயில்கள். யாருக்கு? ஆண்டவருக்கு. மற்றதெல்லாம் பொற்கோயிலாக இருந்தாலும் கற்கோயில். நாம் தேவனுக்கு பொற்கோயிலாக இருக்கிறோம். ஏனென்றால் புடமிடப்பட்ட விசுவாசத்தை பொன்னை போல நாம் பெற்றிருக்கிறபடியினாலே. ஆகவே யோபு ஒரு பொற்கோயிலாக விளங்குகிறார். இவ்வளவு உபத்திரத்துக்கு பிறகு அவன் சரீரமானது தேவாலயமாக இருக்கிறபடியினாலே அவன் சிறப்பாக விளங்குகிறான். என்னை கேட்கும் அருமையான சகோதரனே, சகோதரிய, துன்ப பாதையை கடந்து வந்த நீ தேவனுக்கு முன்பு நீ பொன்னாக விளங்குவாய். உலகம் உன்னை குறித்து 1000 சொல்லட்டும், நீ கர்த்தருக்கு திடப்படு. என் தேவ சமூகத்தில் நான் பொன்னாக விளங்குகிறேன். என்னுடைய உபத்திரமும் என் கண்ணீர் என் வேதனைக்கு மத்தியிலே கர்த்தர் என்னை பார்த்து பொன்னே என்று கூப்பிடுவார். ஆகையினாலே அந்த வார்த்தையிலே நான் ஆறுதல் அடைவேன் என்று நீ சமாதானம் பெறுவாயாக. சரி, யோபுக்கு ஏன் இந்த சோதனை? யோபுக்கு சோதனை எதற்கு? யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். வீட்டுக்கு ஒரு திருடன் வரும்போது பீரோவில் இருக்கிற நெக்லஸின் மீது கவனம் வைத்தாயா
என்று கேட்டால், ஓஹோ அது வேற இருக்குதா, இவரே காட்டி கொடுத்தது போல இருக்குது. சும்மா போகிற அவன்கிட்ட யோபு மீது கவனம் வைத்தாயா? அப்படி அல்ல. நாம் அப்படி யோசிப்போம். பேசாமல் அவன் போக வேண்டியது தானே. இவரே கூப்பிட்டு இவன் மீது கவனம் வைத்தா, ஓஹோ அப்படியா என்று அவன் கவனம் வைத்து விட்டானே. அப்படி அல்ல. கர்த்தரிடத்தில் ஒரு சேலஞ்ச், ஒரு அறைகூவல் விடுகிறான் சாத்தான். பூமியில் ஜனங்கள் உம்மை தொழுது கொடுக்க ஒரே காரணம், நீர் அவர்களை எல்லாம் ஆதரிக்கிறீர், வேலை கொடுக்கிறீர், பணம் கொடுக்கிறீர், சுகம் கொடுக்கிறீர், எல்லாவற்றையும் கொடுப்பதினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்கிறான். கொடுத்தால் ஸ்தோத்திரம், எடுத்தால் உபத்திரவம். எடுத்தால் ஒருவனும் உம்மை ஸ்தோத்தரிக்க மாட்டார். இதுதான் அவன் சொன்னது. அப்பொழுது ஆண்டவர் இந்த அறைகூவலை எடுத்து யாரை நிறுத்தலாம் என்று பார்த்தார். ஒரு மனிதனை நிறுத்தி இந்த சாத்தான் சொல்வதை பொய் என்று அவனுக்கு விளங்க வைக்க வேண்டுமே என்பதற்காக தேவனுடைய கண்கள் சுற்றி உலாவி வந்தன. அவன் பூமி எங்கும் உலாவி வந்தான். எல்லாரையும் பார்த்தான். எல்லா ஜனங்களும் சுயநலத்துக்காக கடவுளை தொழுது கொள்கிறார்கள் என்பது அவனுடைய முடிவு. கர்த்தருடைய கண்கள் உலாவின. யோபு என்ற பக்தரை பிடித்தது. இவனை சோதித்துப்பார், இவனை சோதித்துப்பார். நீ எவ்வளவு நஷ்டம் உண்டாக்கினாலும் அவன் என்னை தொழுது கொள்வான் என்பதற்காக யோபு சோதிக்கப்பட்டான். கர்த்தர் ஜெயித்தார் யோபுவின் மூலமாக. அதுபோல எல்லாருக்கும் கர்த்தர் சோதனை தரமாட்டார். அவருக்கு நிற்கக்கூடிய சாட்சிகளை மாத்திரமே கர்த்தர் சோதிப்பாரை தவிர தொட்டவுடனே கீழே விழுகிறவனை கர்த்தர் சோதிக்கவே மாட்டார். கர்த்தருக்காக நின்று பிடிக்க, தேவனுக்காக ஊழியம் செய்ய, தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் வாஞ்சை உள்ளவளை மாத்திரம்தான் கர்த்தர் சோதிப்பார். ஆகவே இந்த வேளையிலே இந்த கடுமையான சோதனைகள் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உண்டு. அன்றியும் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்ற வசனத்தின்படியாக இருக்கு. சரி, ஆபிரகாமுக்கு ஏன் சோதனை? ஆபிரகாமுக்கு ஏன் இந்த சோதனை? இப்போது யோபுவை சோதித்த பிறகு அதே மாதிரி யாரையும் கர்த்தர் சோதிப்பதில்லை. அவர் நிரூபித்து காட்டிவிட்டார். எதை நிரூபித்தார்? ஜனங்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என்னை ஸ்தோத்தரிப்பார்கள், என்னை வணங்குவார்கள் என்பதை நிரூபித்து காட்டினார். இப்போது ஆபிரகாமுக்கு ஏன் சோதனை? ஆபிரகாமுடைய காலத்துக்குள் போவோம். மோரியா மலைக்கு கீழே வசிக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் என்றால், தங்களுடைய உலக ஆசீர்வாதங்களுக்காக அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை பலியிடுவார்கள். தங்களுடைய மூத்த மகனை பலியிடுவார்கள், அல்லது ஒரே பேரான குமாரனை அவர்கள் பலியிடுவார்கள். எதற்காக? உலக பிரகாரம் ஆசீர்வாதத்துக்கு நரபலியிடுவார்கள். யாருக்கு அந்த நரபலி? நரபலியை யாருக்கு இடுகிறார்கள்? அது கூட உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு பலியிடுகிறார்கள்? பாகாலுக்கு. பாகால் என்பது அவனுக்குள்ள பெயர். மொத்தமாக ஒரு பேர். என்ன பேர் அவனுக்கு? சாத்தான். சாத்தானுக்கு பலியிடுகிறார்கள். சாத்தான் கேட்கிறான், என்னுடைய பிள்ளைகள் நான் சொன்னால் தன் பிள்ளையையே எனக்கு பலியிடுவார்கள். உன் பிள்ளையில் யாராவது பிள்ளையை பலியிடுவார்களா? நீ சொன்னால் கேட்பார்களா? ஆண்டவர் ஆபிரகாமை நிறுத்தினார். யோபுவை நிறுத்தினார் தேவன். இப்பொழுது ஆபிரகாமை நிறுத்தி நீ சோதித்து, ஆண்டவரே சோதிக்கிறார். இப்போது நான் சோதிக்கிறேன், நீ உன் கையில் தரமாட்டேன். அவன் என்னுடைய மகன், இப்பொழுது நான் சோதிக்கிறேன் என்று சொல்லித்தான் உன் மகனை நீ பலியிடு என்று சொன்னார். பலியிட போகும்போது மனிதர்கள் பார்க்கிறார்கள். மனிதருக்கு விளங்கவில்லை. மனிதருக்கு விளங்கி இருந்தால் மனிதர்கள் பார்ப்பார்கள். ஆனால் தேவ தூதர்கள் பார்க்கிறார்கள், பிசாசுகள் பார்க்கின்றன, வேலைக்காரர்கள் தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். இப்போது என்ன நடக்குமோ என்று சாத்தானுக்கு ஒரே சிரிப்பு. மலைக்கு போன உடனே கத்தியை எடு என்று சொன்ன உடனே எடுப்பான் ஓட்டம் ஈசாக்கு. அப்போது தெரியும் தேவனுக்கு ஒரு மனிதனும் தன் ஜீவனை கொடுக்க மாட்டான் என்பது என்று சாத்தானுக்கு சிரிப்பு.
1 கொரிந்தியர் 4:9. 1 கொரிந்தியர் 4:9. எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளை உலகம் எப்படி பார்க்கிறது? மரணத்துக்கு குறிக்கப்பட்டவள் போல. நாம் எல்லாரும் எந்த பாதையில் இப்போது போய்கொண்டிருக்கிறோம்? சிலுவையின் நிழலில் போய்கொண்டிருக்கிறோம். சிலுவையின் நிழலில் போய்கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே எதற்கு நாம் குறிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம்? மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்களே போல போகிறோம். நீங்கள் அதை கவனிக்கிறீர்களா? நாம் எல்லாருமே மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல போகிறோம். நாம் நடந்து போகும்போது தேவதூதர்கள் மரணத்துக்கு குறிக்கப்பட்டது போல இருந்தாலும் ஜெயிப்பார்கள், உறுதியாய் நிற்பார்கள் என்று அவள் பார்க்கிறார்கள். மனிதர்கள் நிற்பார்களோ நிற்க மாட்டார்களோ என்று கலங்கி பார்க்கிறார்கள். சாத்தானோ நிற்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாய் வாசியுங்கள். நாங்கள் உலகத்திற்கும் உலக தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் ஆபிரகாம் வேடிக்கையாக்கப்பட்டான். மனிதனுக்கு வேடிக்கை, பிசாசுக்கு அவன் வேடிக்கை, தேவதூதர்களுக்கு வேடிக்கையாக்கப்பட்டான். இன்றைக்கு நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டு விட்டீர்கள். சாத்தான் சிரிக்கிறான். கிறிஸ்தவ மக்கள் உங்களை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன எப்படி நடந்தது உன் வாழ்க்கையில்? என்ன உன் பக்தி? என்ன உன் வாழ்க்கை? வேதம் சொல்கிறது, என் பிரியமான பிள்ளையே, தேவ தூதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் மத்தியிலே உங்களை நான் வேடிக்கையாய் வைத்து விட்டேன் என்று. ஆம், அப்படித்தான் உலகத்தில் வேடிக்கையாக நாம் வைக்கப்படுகிறோம். எவ்வளவோ அவமானம், எவ்வளவோ பரிகாசம், அதற்கு மத்தியிலே நடக்க வேண்டும். இப்பொழுது ஆபிரகாம் அதன் வழியாக நடந்து தன் கத்தியை எடுத்து 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும். 22:11. சரி, வாசியுங்கள். இந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். அவரை பலியிட இப்போது ஒப்புக் கொடுக்கவில்லை. ஆரம்பத்திலேயே ஆபிரகாமை பார்த்து, நீ பலியிட கொண்டு போ, அங்கு என்ன நடக்கும் சொல்லும் ஆண்டவரே. ஒன்று நடக்காது. நீ மலை உச்சிக்கு போவாய், கத்தி எடுத்து நீ அவனை வெட்ட போகும்போது நானே தடுத்து நிறுத்தி திரும்ப அனுப்பி விடுவேன். இப்படி மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தால் 22ஆம் அதிகாரம் கோமாளித்தனமாயிருக்கு. இதை யார் வாசிப்பார்? இதில் என்ன பாடம் இருக்கிறது? வெளிப்படுத்தாதனால தான் அது நமக்கு பாடம். இன்றைக்கு அநேக காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தாததுக்காகவும், வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் தீர்க்க தரிசனத்துக்கு ஓடாததற்காகவும் நாம் பாக்கியவான்கள். எதை வெளிப்படுத்தும், இதை வெளிப்படுத்தும் நான் கேட்பதும், அவருக்கு ஏதோ தெரிந்தது போல அவர் வெளிப்படுத்துவதும் இன்றைக்கு சராசரி மலிவு சரக்காக இருக்கிறது. என் பிரியமான சபையே, விசுவாசத்தில் தரிசனத்தில் நடவாமல் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். இப்போது பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அப்படியானா இதுக்கு முன்பு அவருக்கு சொல்லுங்க தெரியாது. இல்ல, தெரியும். அவர் தானே சொல்கிறார், எனக்கு இப்பொழுதுதான் தெரியும், நீங்கள் தான் இந்த சபை பாஸ்டர்னு. அப்ப இதுக்கு முந்தி தெரியாது. இப்பொழுதுதான் எனக்கு தெரியும், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பது இப்பொழுதுதான் தெரியும். ஓஹோ, ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியல. அப்ப என்னை குறித்து என் தேவனுக்கு ஒன்றும் தெரியாது.
எனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது அவரிடத்தில் கேட்க முடியாது, அவருக்கு தெரியாது. ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறான் என்பதை பின்னாலே தான் தெரியும். என் பிரியமான சகோதரனே சகோதரன், நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். குற்றவாளி கூண்டிலே ஒருவன் நிறுத்தப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தீர்ப்பு சொல்ல வேண்டிய நீதிபதிக்கு தெரியும் இவன் குற்றவாளி அல்ல என்று, இவன் குற்றமே செய்யவில்லை என்று அவருக்கு தெரியும். அவன் குற்றம் செய்யவில்லை என்கிற தன்னுடைய அறிவை கொண்டு, அனுபவத்தை கொண்டு அவன் குற்றவாளி அல்ல என்று அவர் தீர்ப்பு சொல்ல முடியாது. அவரின் வாதங்கள் எதிர்வாதங்கள் ரெண்டையும் அனுமதித்து சரியான சாட்சிகள் மூலமாக அவன் குற்றவாளி அல்லது நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர் அவனை பார்த்து சொல்றார், இப்பொழுது இவன் குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பு கூறுகிறேன் என்று சொல்லும்போது ஏற்கனவே அவருக்கு தெரியும் இவன் குற்றவாளி அல்ல என்று. அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் should not be the foundation for the judicial verdict. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு நீதிபதியுடைய சொந்த அனுபவம் அஸ்திவாரமாக இருக்கக்கூடாது. அதுபோல தேவனது அறிவு ஞானம் இந்த தீர்ப்புக்கு அஸ்திவாரமாய் அமையாதபடி ஆபிரகாமுடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை கொண்டு வந்து இப்பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற ஒரு ஜுடிஷியல் நீதிமன்ற தீர்ப்பை கர்த்தர் வழங்கினார். மற்றபடி அந்த நீதிபதிக்கு தெரிவது போல கர்த்தருக்கு தெரியும். அருமையானவர்களே, விளங்குகிறதா உங்களுக்கு? ஆகையினால் நீதிபதி எப்படி சொந்த அனுபவத்தை கொண்டு ஒரு தீர்ப்பு சொல்லாதது போல ஆண்டவரும் தன்னுடைய அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு தீர்ப்பு சொல்லாதபடி சம்பவங்களை எல்லாம் வளரவிட்டு சாட்சிகளை உண்டு பண்ணி அதன் பிறகு நமக்கு தீர்ப்பு சொல்கிற தேவனாக இருக்கிறார். கலங்கி போகாதீர்கள். காலம் தீர்ப்பு சொல்லாது. கர்த்தர் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவார். கர்த்தர் உங்கள் காரியங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவார். நாளானது அதை விளங்க பண்ணும் என்றால் அந்த நாளிலே கர்த்தர் அதை விளங்க பண்ணுவார். தெய்வ பயமுள்ளவனை விளங்க பண்ணுவார். அருமையானவர்களே, இப்போது பாருங்கள், மோரியா மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது வித்தியாசமான ஒரு மனிதனாக இருக்கிறான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரமாய் வாசியுங்கள். 2 நாளாகமம் 20:7. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையோ? திடீரென்று வேதம் சொல்கிறது ஆபிரகாமை யார் என்று அறிமுகப்படுத்துகிறது? சிநேகிதன், கடவுளுடைய சிநேகிதன் என்று ஆபிரகாம் அறிமுகப்படுத்தப்பட்டார். ஊர் பட்டணத்தில் புறப்படும் போது சிநேகிதன் என்று சொல்லவில்லை. இதை எப்பொழுது அவரை சிநேகிதன் என்று கர்த்தர் அழைத்தார். அருமையானவர்களே, கடவுளுக்கு சிநேகிதர் ஏன்? அவரை நோக்கி அறைகூவல் விடுகிறார்கள். சாத்தானானது கர்த்தருக்கு விரோதமாக பேசும்போது கர்த்தர் பட்சத்தில் நிற்பதற்கு அவருக்கு சிநேகிதன் தேவை. ஒரு சிநேகிதன் அவருக்கு தேவை. உங்கள் நெருக்கமான நேரத்தில் ஒரு சிநேகிதியை தேடுவீர்கள், ஒரு சிநேகிதரை தேடுவீர்கள். அதுபோல ஆண்டவர் சாத்தானுடைய நெருக்கத்தை உண்டு பண்ணுகிற வேளையிலே ஒரு சிநேகிதரை தேடினார். பலியிடு, உன் மகனை பலியிட்டு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நீ நிரூபித்து காட்டு என்று சொல்ல ஒரு மனிதன் தேவை. அதுதான் ஆபிரகாம். அவனைத்தான் தன் சிநேகிதனாக எடுத்தார். எப்படி? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வேகமாய் வாசியுங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தில் கிடத்திய பொழுது இந்த இவ்விதமாக யாக்கோபு நிருபம் சொல்கிறது, ஆபிரகாம் தன் பிள்ளையை பலியிட்டதினாலே அவன் தேவனுக்கு யாராக விளங்கினான்? சிநேகிதன் என்று விளங்கினான்.
அவன் சிநேகிதனாக விளங்குவதற்கு காரணம் இந்த பலியினாலே விளங்கினான். யாக்கோபில் அந்த வார்த்தை இருக்கிறதா, சிநேகிதன் என்ற வார்த்தை. 23வது வசனங்க. ஒருவர் வாசியுங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அது அல்ல, சிநேகிதன் என்று தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆகவே எப்பொழுது அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டான்? தன் பிள்ளையை அவன் பலியிட ஒப்பு கொடுத்த பிறகுதான் அவனை சிநேகிதன் என்று கர்த்தர் அழைத்தார். ஆம் பிரியமானவர்களே, கல்வாரி நிழலிலே ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனானான். இந்த நாளில் அருமையானவர்களே, கர்த்தருக்கு சிநேகிதர்கள் தேவை. God needs friends. தேவன் சொல்கிறார், எனக்கு சிநேகிதர்கள் வேண்டும், என் சித்தத்தை செய்ய சிநேகிதர்கள் வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் தேவனுக்கு சிநேகிதராக இருக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? அருமையானவர்களே, ஒரு சிநேகிதன் என்பவன் ஒரு நண்பனுக்காக தன் ஜீவனையை கொடுக்கிறவன் தான் சிநேகிதன். அப்படியே சிநேகிதர்கள் இந்த நாளில் கிடைப்பது அரிது என்றாலும் அப்படியே சிநேகம் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு சிநேகிதன் தேவை. ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன் அல்ல, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சிநேகிதன் அல்ல, ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதனாக இருந்தார். எதையும் நான் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து. இந்த நாளில் பிரசங்கங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் தொலைக்காட்சி பெட்டிகள் விளங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சிநேகிதனாக இருப்பதல்ல, நீ எனக்கு சிநேகிதனாக இருக்க வேண்டும். நான் உனக்கு என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசியுங்கள். நீதிமொழி 27:11. என் மகனே, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கும்படியாய் நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. பிதாவாகிய தேவன், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நீர் கடவுளா, நீ உண்மையாக உன்னை ஆராதிக்கிறானா என்று என்னை நிந்திக்கிறவர்களுக்கு நான் பதில் சொல்லும்படி என் இருதயத்தை நீ மகிழ்ச்சியாக்கு என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து கேட்கிறார். எனக்கு சிநேகிதனாய் மாறுவதனாலே என் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கு. என்னை சாத்தான் நிந்திக்கும் போது, உலகம் எனக்கு எதிராக நிற்கும் பொழுது, என் சபையே, என் பிள்ளையே, நான் சாத்தானுக்கு பதில் சொல்லும்படி என் இருதயத்தை மகிழ்ச்சியினால் நிரப்பு. நீ எனக்கு சிநேகிதனாயிரு. எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். நீர் என்னோடு ராக்காலத்தில் இந்த சிலுவையின் நிழலை குறித்து பேசினீர். அதை ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, தேவரே, நானும் என் சபையும் இந்த சிலுவை நிழலிலே தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் மனிதருக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் நாங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டு விட்டோம் என்றாலும் நீர் எங்களை அப்படி ஆக்கி இருக்கிறபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தான் இப்படி செய்தீர். ஆண்டவரே, எங்களை பரிகாசம் பண்ணவும் எங்களை ஏளனம் பண்ணவும் இது நீரே இந்த பாதையில் நடத்தினபடியினாலே தவறே செய்யாத உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் இப்படி செய்ய சம்மதிக்கும் போது உம்மை சோதனைப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியே இல்லை. தகப்பனே, நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கடைசியில் உம்மை நாங்கள் சந்திக்கும் போது மனம் திரும்பிய பாவி, மீட்கப்பட்ட பாவி, நீதிமான் ஆக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், இவை எல்லாவற்றையும் விட சிநேகிதனே, சிநேகிதியே என்று எங்களை அழைக்கிற அன்புக்கு நன்றி. கிருபை உள்ள கரத்தில் வைக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும்
நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.